Hello everyone, this is Dr. Pragati. இன்னைக்கு எதை பற்றின டாபிக் பார்க்க போகிறோன்னா அமோனியம் கார், அமோனியம் மியூர், அமிலம் நைட்ரோசம், அனகார்டியம் ஓரியண்டல். ஓகே, so I'll explain each remedy in simple English and Tamil meaning, focusing on the characteristic keynotes, clinical picture, and also the important modalities from Allen's keynote. Okay, so the first remedy is ammonium carbonicum. ஸோ இதோட காமன் நேம் வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியம் கார்போனேட். இது ஒரு ஸ்மெல்லிங் சால்ட்ஸ். ஓகே, ஸோ கோர் பிக்சர் ஆஃப் அம்மோனியம் கார்போனிக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹெமோரேஜிக் டெண்டன்சி, gangrenous ulceration, marked nasal obstruction, dyspnea, obese and stout women with menstrual complaints. ஸோ இவங்களோட மெயின் பிக்சர் என்னது? ஹீமோரேஜிக் டெண்டன்சி, கேங்க்ரீன் அல்சரேஷன், மார்க்ட் நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன், டிஸ்ப்னியா, ஒபீஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்கும் இவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஹீமோரேஜிக் டயாத்தசிஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ளீட் ஆகும். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா ஈஸியாக ப்ளீட் ஆகும். ஸோ ப்ளீட் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அனிமிக் ரிலேட்டட் டிசீசஸ் வந்து அவங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ ப்ளீட் அதிகமாக ஆகிறதுனால. ஸோ அல்சரேஷன் டென்ஸ் டு கேங்க்ரீன், வாட் எவர் அல்சரேஷன். ஸோ வந்து ப்ளீடிங்காக, இப்போ ஒரு அல்சர் வருது, அது ப்ளீடிங் அல்சராக இருந்துச்சுன்னா அதிகமாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். தட் மே லீட்ஸ் டு கேங்க்ரீன் ஃபார்மேஷனுக்கு வந்துடும். ஸோ அல்சரேஷன் விச் மே லீட்ஸ் டு கேங்க்ரீன், அது வந்து அம்மோனியம் கார்பன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அர்சால், நம்ம லாஸ்ட் டைம் படித்த மாதிரி அர்சால், பிளாக்கிசிஸ் அண்ட் கார்போ அனிமாலிஸ், இது எல்லாமே வந்து அல்சரேஷன் டெண்டன்சிக்கு உள்ள மெடிசன்ஸ் தான். ஓகே, ஸோ பேஷண்ட் டைப் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து குண்டாக இருப்பாங்க, ஃப்ளஷி உமன்ஸ், நல்ல சதையுள்ள ஒரு உமனாக இருப்பாங்க. ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இவங்களோட ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இவங்களுக்கு வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஸோ அதிகமாக எந்த வேலையும் பண்ணாமல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிற ஒரு பர்சனாக இவங்க இருப்பாங்க. டெலிகேட் ஹூமன் who must have the smelling bottle continually at hand. எப்பயுமே அந்த ஒரு சில தைலம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் உமன் இவங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிண்ட் ஆகிடுவாங்க. வீக்னஸ் போன்ற உணர்வு வந்து எப்பயுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீக்காக ஃபீல் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு ஸ்மெல்லிங் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஏதாவது ஒரு தைலம் வந்து பக்கத்துலேயே அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸோ அதனால் என்னது, டெலிகேட் உமன் வித் ஸ்மெல்லிங் பாட்டில் வந்து அம்மோனியம் கார்பன் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் த நெக்ஸ்ட் சிம்டம் இஸ் கோல்ட் வெதர். ஈஸியாக அவங்களுக்கு சளி பிடிச்சிரும். சரிங்களா? குளிர்காலத்தில் வந்து ஈஸியாக சளி பிடிச்சிரும். இல் ஹியூமர் டியூரிங் வெட் ஸ்டாமி வெதர், அதாவது ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, ரொம்ப பேட் டெம்பர், டக்குன்னு கோவம் வர மாதிரி, அந்த மாதிரி. முக்கியமாக இந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனநிலை, அவங்களோட மென்டல் ஜென்ரல்ஸ் வந்து மோசமாக ரொம்ப இரிட்டபிளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அக்ரிவேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்டாக கோல்டு வெட் வெதரில் தான் இருக்கும். வாஷிங் ஏதாவது கழுவும் போது அதிகமாகும். டியூரிங் மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட் அதிகமாகும். அம்லரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வெதர், அப்டமெனில் லை பண்ணுச்சுன்னா, இல்லைனா வந்து லைங் ஆன் தி பெயின்ஃபுல் சைடு, எந்த பக்கம் வலிக்குதோ அந்த பக்கத்தை அழுத்துட்டு படுக்கிறது மூலயமா அவங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஹெடேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோர் ஹெட் வந்து முக்கியமாக இந்த முன்பகுதியில் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி ஹெடேக் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது பெலடோனா அண்ட் குளோனைனமோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நோஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறப்போ நோஸ் ப்ளீட் ஆகிற ஒரே ட்ரக் எதுனா அமோனியம் கார்போனிக்கம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிஸ்டாக்சிஸ் வாஷிங் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ அவங்களுக்கு நோஸ் ப்ளீட் ஆகும், எஸ்பெஷலி ஓவர் தி மார்னிங் while வாஷிங் ஹேண்ட்ஸ், லெஃப்ட் நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து வரும். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாமே இருக்குது. ஒசீனா இஸ் அ மெயின் ஃபீச்சர். ஒசீனானா அது அஃபென்சிவ் ஆர் க்ரானிக் நேசல் டிஸ்சார்ஜ் வித் அல்சரேட்டிவ் கண்டிஷன் ஆஃப் த நேசல் மியூக்கோசா. அவங்களோட நேசல் மியூக்கோசாவில் வந்து அல்சரேட்டிவ் கண்டிஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அஃபென்சிவ் க்ரானிக் நேசல் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும், அஃபென்சிவான டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ அதனால் வர கம்ப்ளைண்ட் தான் என்னது, ஒசீனா. ஓகே,
ஸோ ப்ளோயிங் பிளட்டி மியூக்கஸ் ஃப்ரீக்வென்சி. ஸோ நான் முன்னாடியே என்ன படித்தோம், அவங்க மூஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ, மூஞ்சி கழுவுறப்போ அவங்களுக்கு வந்து எபிஸ்டாக்ஸ் மூக்குலேருந்து ரத்தம் ஒழுகும் இல்லையா? ஸோ அதனால் மூக்குலேருந்து அந்த ஒழுகுற சளி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளட்டி மியூக்கஸாக தான் இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்லி. பிளட் ரஷஸ் டு த டிப் ஆஃப் த நோஸ் வென் ஸ்டூப்பிங். ஸோ வந்து டிப் ஆஃப் த நோஸ், அதாவது கீழே குனியிறப்போ வந்து அவங்க டிப் ஆஃப் த நோஸில் வந்து பிளட் வந்து ரஷஸ் ஆகிற மாதிரி அந்த சென்சேஷன் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சூப்பர் கீனோட், த மெயின் கீனோட் இஸ் த நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாகுது. நேசல் பிளாக் மஸ்ட் ப்ரீத் த்ரூ தி மவுத். ஸோ நைட் டைமில் தான் இவங்களோட நோஸ் பிளாக் வந்து அதிகமாகுது. அதனால் அவங்க வந்து மவுத் வழியாக தான் மூச்சு விடுவாங்க. பிகாஸ் ஆஃப் தி நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் த பேஷண்ட் வாண்ட்ஸ் டு ப்ரீத் த்ரூ தி மவுத். ஓகேங்களா? ஸோ நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மவுத் ப்ரீத்திங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அமோனியம் கார்பைட் இஸ் a very very important remedy. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்னஃபிள்ஸ் ஆஃப் த இன்ஃபான்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து சிவியர் நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து நக்ஸ்வாமிகா, சாம்புகஸ், ஸ்டிக்டா அண்ட் எப்பார்சல்ஃபோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. த்ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா புட்ரிட், சோர் த்ரோட். ஸோ தொண்டையில் வந்து எப்பயுமே ஒரு அஃபென்சிவ் இல்லைனா வந்து ஃபவுண்ட் இன்ஃப்ளமேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். டான்சில்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால கேங்க்ரினஸ் சென்சேஷன் வந்து இருக்கும். டான்சில்ஸ் வந்து அல்சரேஷன் இருக்குது விச் மே லீட்ஸ் டு கேங்க்ரினஸ் டெண்டன்சி. ஓகே, கிளான்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். So diphtheria, scarlatina is a very important keynote. Diphtheria or scarlatina nose closed completely. ஸோ வந்து child cannot breathe, sleep. ஸோ இந்த மாதிரி டிப்தீரியா ஸ்கார்லட்னா கண்டிஷன் வந்து நோஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். அதனால் சைல்டு வந்து ப்ரீத் பண்ண முடியாது அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் த ஸ்லீப் கண்டிஷன். ஸோ டிப்தீரியா ஸ்கார்லட்னா தான் முக்கியமான ஃபீச்சர்ஸ். அண்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா டான்சில்ஸில் வந்து அல்சரேஷன் ஃபார்ம் ஆகிட்டு ஈவன் கேங்க்ர ஸ்டேஜ் நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சர்லேயே பார்த்துருந்தோம். அல்சரேஷன் விச் மே லீட்ஸ் டு கேங்க்ரினஸ் டெண்டன்சின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த தொண்டையில் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபவுல் அண்ட் அஃபென்சிவ் ஸ்மெல் தான் வந்து இருக்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து சிவியர் நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதான் ஸ்னஃபிள் சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் கம்பேரிங் வித் ஸ்டிக்டா, சாம்புகஸ், நக்ஸ்வாமிகா, ஹெப்பார்சல்ஃபி இதெல்லாமே நம்ம கம்பேரிசன் வந்து பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ சைல்டு கேஸஸ் வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கம்பேர் அண்ட் கிவ் த மெடிசன் கரெக்ட்லி. மென்சஸ் வந்து 2 இயர்லி சீக்கிரமாகவே வந்துடும், முன்னாடியே வந்துடும், அதிகமாக ப்ளீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வைல் தே ஹாவ் பீரியட்ஸ் ரைட் ப்ரிசீடட் பை கிரிப்பிங் கோலிக், அதாவது என்னென்னா பிஃபோர் பீரியட்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி தே ஹாவ் சிவியர் அப்டாமினல் பெயின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பீரியட்ஸ் தான் தமிழில் வந்து மாதவிடாய்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ அக்ரிட் மேக்ஸ் ரைஸ் சோர். ஸோ அப்போ என்னென்னா ஃப்ளோஸ் வந்து அதிகமாக ப்ளீடிங் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்னல் தைஸ் ரீஜனில் வந்து தே வில் கெட் வெரி வெரி சிவியர் இரிட்டேஷன் அண்ட் சோர்னஸ். அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஸோ ப்ரொஃப்யூஸ் மென்சஸ் வரும், ஆனால் நைட் வந்து வேர்ஸாக இருக்குது. சிட்டிங் வந்து அக்ரவேஷன் அவங்களுக்கு வேர்ஸ் அட் நைட். ஓகே, நைட் அண்ட் சிட்டிங் அக்ரவேஷன் அண்ட் அமோனியம் கார்ப். ஸோ இது எல்லா சிம்டம்ஸுமே they get associated with toothache, கோலிக், சேட்னஸ், ஃபெட்டிக். அதுக்கப்புறம் எஸ்பெஷலி தைஸில் வந்து ஃபீல் வெரி வெரி ஃபெட்டிக். அவங்களுக்கு அந்த அக்ரிடிட்டி அந்த மென்சஸ் வந்து அதிகமாக வர்றது மூலயமா அவங்க தைஸ் எல்லாமே வந்து தே ஃபீல் வெரி அக்ரீட், எஸ்பெஷலி ஓவர் த தைஸ் தே கெட் இரிட்டபிள் அண்ட் சோர்னஸ் ஆல்சோ தேர் இஸ் ப்ரெசன்ட், சோர்னஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லுக்கோரியா வந்து வாட்டரி பர்னிங் ஃப்ரம் தி யூட்ரஸாக இருக்கும். வாட்டர் லைக் டிஸ்சார்ஜ் இட்ஸ் அ மெயின் சிம்டம். டிஸ்சார்ஜ் வந்து வாட்டர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ப்ரொஃப்யூஸாக இருக்கும் ஃப்ரம் த வெஜினா. ஸோ வல்வல் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் சோர்னஸ் அண்ட் ஸ்கின் எரோஷனே வந்து அதாவது லுக்கோரி அக்ரிட்னால வந்து எக்ஸோரேஷன் ஆகிறது வந்து அமோனியம் கார்பு. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா தே ஹேவ் டிஸ்மியா, மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுறது, அதோடு சேர்ந்து ஹார்ட் பால்பிட்டேஷனுமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ வேர்ஸ் வந்து exertion அண்ட் கிளைம்பிங். ஈவன் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து முன்னாடி வந்து கிளைம் பண்ணால் கூட, ஈவன் ஸ்மால் ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணால் கூட தே வில் கெட் வெரி வேர்ஸ். அண்ட் வெரி வார்ம் ரூம், அதாவது இன்டர்னல் வந்து வார்ம் ரூம் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப வேர்ஸாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் இன் எம்பைசிமா வந்து பார்த்திங்கன்னா அது அமோனியம் கார்ப் தான். ஸோ டிஸ்ப்னியா இருக்கும், palpitation இருக்கும், ஈவன் slightest exertion which may leads to
this condition. So this is one of the best remedies in emphysema. Okay, so dyspneaவும் இருக்கும், palpitation இருக்கும், அதாவது படபடப்பு, மூச்சு விடவும் சிரமமாக இருக்கும், படபடப்பும் இருக்கும், even slightest exertion which may leads to dyspnea, மூச்சு வாங்குறது இருக்கும். சரிங்களா? அண்ட் முக்கியமாக வந்து நிறைய பேர் இந்த சிம்டம்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் ஃபியூ ஸ்டெப்ஸ் கொஞ்சம் நடந்தாலுமே எனக்கு வந்து மூச்சு வாங்குது அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அமோனியம் கார்ப் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். கஃப், அடுத்து கஃப் வந்து என்னென்னா ட்ரை கஃப், ரொம்ப வறட்டு இரும்பலாக இருக்கும். தே ஹாவ் tingling sensation in the throat as well as dust. ஸோ டிங்லிங் சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஈவன் ஃப்ரம் டஸ்ட்லேயும் வந்து அவங்களோட சென்சேஷன் வந்து ரொம்ப டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். ஈவன் எவ்ரி மார்னிங் 3 to 4 AM இஸ் அக்ரவேட்டட். 3 to 4 AM அக்ரவேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் த்ரோட்டில் வந்து தே ஹாவ் டிங்லிங் சென்சேஷன். ஸோ அண்ட் தென் ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் அமோனியம் கார்ப். ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கும், ஹேஸ் ஃப்ரம் ஸ்கார்லென்டினா, மிலியரி ரேஷ் ஆர் ஃபெயின்ட்லி டெவலப்ட் எரப்ஷன் ஃப்ரம் த டிஃபெக்டிவ் வைட்டாலிட்டி. ஸோ அதாவது நம்ம உடம்புல இருக்க வைட்டாலிட்டி சத்து குறைவாக இருக்கப்போ வந்து they feel very weak and faint. Threatened paralysis of the brain and severe low vitality states, cerebral paralysis, and this may lead to dangerous picture. ஓகே, இது அவ்வளோவா வந்து we don't use in clinical pictures because I don't even given for this condition. But ammonium chloride is very good remedy for this child condition இருக்கட்டும், and especially the respiratory complaints of ammonium chloride is very very useful. அதோட சிம்டம்ஸ் வேணால் திருப்பி நான் சொல்கிறேன். ட்ரை கஃப் இருக்கும் அண்ட் டஸ்ட்னால அக்ரவேஷன் இருக்கிறவங்களுக்கு மார்னிங் 3 to 4 AM அக்ரவேஷன் இருக்கும். அண்ட் மூச்சு வந்து ரொம்ப வாங்கும். ஈவன் ஸ்மால் ஸ்டெப்ஸ் நடந்தால் கூடமே அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்கும். அதோடு சேர்ந்து படபடப்பும் ஹார்ட் பால்பிட்டேஷனும் இருக்கும். அண்ட் லுக்கோரியா கம்ப்ளைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அக்ரீட் லுக்கோரியா இஸ் ப்ரெசென்ட். வல்வல் ரீஜனில் வந்து ரொம்ப இரிட்டேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அக்ரிடிட்டி இஸ் அ மெயின் ஃபீச்சர். மென்சஸ் வந்து ப்ரொஃப்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடி தே ஃபீல் வெரி கிரிப்பிங் அப்டாமினல் கோலிக் பெயின் இஸ் ப்ரெசென்ட் ஓவர் தேர். ஓகே, ஸோ அண்ட் தென் பெனாரிட்டியம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபிங்கர் இன்ஃபெக்ஷன் தான் வந்து பெனாரிட்டியம்னு சொல்லுவாங்க. ஸோ போன் கவரிங் த பெரியாஸ்டியம் பகுதியில் வந்து தே ஹாவ் சிவியர் டீப் பெயின் ப்ரெசென்ட் ஓவர் தேர். ஓகே, பெரியாஸ்டியல் பெயின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். பெனாரிட்டியம் இஸ் நத்திங் பட் நகை சுத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் பெனாரிட்டியம். ஸோ தே ஹாவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆன்டிடோட் வித் ரஸ்ட் டாக்சிகோடென்ட்ரான் பாய்சனிங் இன்செக்ட் ஸ்டிங்ஸ். இது ஒரு முக்கியமான ஆலன்ஸ் கீநோட்லேருந்து ஏஐஏபிஜிடி கொஷின் வந்து இது ஒரு கொஷின் இருக்குது. ஸோ ஆன்டிடோட் ரஸ்டாக்ஸ் பாய்சனிங் இன்செக்ட் ஸ்டிங்ஸ் வந்து எது அப்படின்னா அமோனியம் கார்பன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லேட்ராலிட்டி மோஸ்ட்டாக இது வந்து ரைட் சைடு அஃபெக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா, மோஸ்ட்டாக வந்து அமோனியம் கார்ப் வந்து ரைட் சைடு அஃபெக்ஷன்ஸ் தான். அமோனியம் கார்போட 1 minute ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா உமன் வந்து ஸ்டார்ட் உமனாக இருக்கும். எப்பயுமே அவங்க ஸ்மெல்லிங் பாட்டில் வச்சுட்டு ஸ்மெல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈஸியாக கோல்ட் கேட்ச் ஆகிடும். நைட் டைம் நோஸ் அப்ஜெக்ஷன் இருக்குது. மவுத் ப்ரீத்திங் வந்து பண்ணுவாங்க. ஸோ எபிஸ்டாக்சிஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ எபிஸ்டாக்சிஸ் இருக்கும். கேங்க்ரைனஸ் அல்சரேஷன். ஸோ ப்ரொஃபீஸ் அக்ரிட் மென்சஸ் வந்து அக்ரிடிட்டி இருக்கிறதுனால எஸ்பெஷலி ஓவர் தி இன் தைஸ் அண்ட் டிஸ்னியா மூச்சு வாங்கும். ஈவன் ஸ்லைட்டஸ்ட் எக்ஸர்ஷன் அண்ட் எம்ஃபைசமா இஸ் தேர் ஓவர் 3 to 4 AM. ட்ரை கஃப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, this is the main feature. So revise it once. We'll go to our next remedy.
Okay. The next remedy is ammonium muriaticum. The core picture is fat, sluggish constitution, fat body with thin legs, acrid coryza, menstrual GI symptoms, difficult constipation, hemorrhoids, and characteristic hamstring shortening and tension. ஸோ இதில் வந்து மெயினான பிக்சர் வந்து பார்த்தோம்னா ஃபேட் அண்ட் ஸ்லக்கிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஃபேட் அண்ட் ஸ்லக்கிஷ் கான்ஸ்டியூஷன் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்லக்கிஷாக இருப்பாங்க. பாடி அப்பர் பாடி வந்து ஃபேட்டாக இருக்கும், பட் லோவர் பாடி வந்து இட்ஸ் வெரி தென். அண்ட் கொரைசா இஸ் வெரி அக்ரேட் அண்ட் தே ஹாவ் menstrual cycle symptoms along with gastrointestinal symptoms. Constipation ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஹெமராய்ட்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ hamstring is very shortening and tension is present. So now we get into the constitution. Okay, ஸோ இந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ஃபேட்டாக இருப்பாங்க, ஸ்லகிஷாக இருப்பாங்க, ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. ஓகேங்களா, பாடி வந்து பெருசாக இருக்கும், பட் ஆனால் லெக்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ திஸ் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் அமோனியம் மியூரியாட்டிக்கம். நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிடிட்டி நோஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், வாட்டர் அக்ரிடி லைக் ஆலியம் செப்பால இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஸ்கின்னையும் வந்து இரிட்டேட் செய்யும். எப்படி வந்து நம்ம ஆலியம் செப்பால வந்து அந்த மூக்கில் இருக்க சளி வந்து அக்ரிடிட்டி இருக்கிறது மூலயமா அப்பர் லிப்பில் வந்து போயிட்டு கொரோஷன் வந்து ஏற்படுமோ, அதே மாதிரி சேம் சிம்டம்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ கம்பேரிசன் வித் ஆலியம் செப்பா. மென்சுரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் மென்சஸ் அப்போது டயரியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், ஸ்டூல்ஸ் வந்து பிளட்டியாக இருக்கும், அண்ட் நியூராலஜிக் பெயின் வந்து முக்கியமாக வந்து ஃபீட்டில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் கம்பேரிங் வித் போவிஸ்டா அண்ட் கிரியோசாட்டம். ஸோ வந்து flow more profuse while lying down. ஸோ இவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் அப்போ வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும், லைங் டவுன் வந்து ப்ரோவிஸ்டா அண்ட் கிரியோசாட்டம். அண்ட் கான்ஸ்டிபேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அமோனியம் மியூரில் வந்து கான்ஸ்டிபேஷன் தான். அமோனியம் கார்டில் வந்து ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் ப்ளஸ் மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட் பார்த்த மாதிரி அமோனியம் மியூரில் வந்து முழுசாக வந்து கான்ஸ்டிபேஷன் தான். ஸோ அப்ஸ்டினேட் கான்ஸ்டிபேஷன் அக்கம்பைன்டு பை த மச் ஃப்ளாட்டஸ். ஸோ கான்ஸ்டிபேஷனோடு சேர்ந்து ஃப்ளாட்டஸ் அதிகமாக இருக்கும், க்ரம்பிளிங் ஸ்டூல்ஸ் இருக்கும், அதாவது சிறு சிறு பீசஸ் மாதிரி குடி குடி பீசஸ் மாதிரி ஸ்பிரிட்டன் ஆகிருக்கும். ரொம்ப ரொம்ப கிரேட் எஃபெக்ட் வேணும் எக்ஸ்பெல்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ க்ரம்பிள் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் ஆனஸ்னா அப்படின்னா என்னென்னா, ஸோ ஆனஸ்லேருந்து அது வெளில வரும்போதே அது குட்டி குட்டி பீசஸாக வந்து இட் வில் அதாவது வெளியில் வந்துடும். அதாவது பிச்சு பிச்சு பீசஸாக குட்டி குட்டி பீசஸாக வந்து க்ரம்பிள் ஆகிட்டு அது வரும். அதான் வந்து மெயின் பாயிண்ட்ஸ். நோ டூ ஸ்டூல்ஸ் ஆர் லைக். ஸோ ஒவ்வொரு ஸ்டூல்ஸும் வந்து ஒரே மாதிரியே இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூல் கலரும் ஒவ்வொரு தடவையும் வந்து ஸ்டூல் கலர்ஸ் அண்ட் ஸ்டூல் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ தே ஆர் கம்பேரிங் திஸ் வித் பல்செட்லாம். ஹெமராய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோர் அண்ட் ஸ்மார்ட்டிங் இருக்கும், அண்ட் வெரி வெரி பர்னிங் சென்சேஷன் இஸ் ப்ரெசன்ட் ஓவர் ஹெமராய்ட்ஸ். while passing stools பாஸ் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் வந்து தே ஹாவ் டு சிட் இட் பல மணி நேரமாக தே ஹாவ் டு சிட் டு பாஸ் ஸ்டூல்ஸ் பிகாஸ் தேர் ரெக்டம் இஸ் வெரி மச் பர்னிங் ஸ்டிங்கிங் பெயின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லுக்கோரியா வந்து சப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ லுக்கோரியா சப்ரெஷன் மூலயமா வந்து தே வில் கெட் ஹெமராய்ட்ஸ். After suppression of leukorrhea, they will get hemorrhoids. The main feature they are comparing with esculase and sulfur. Leukorrhea எப்படி இருக்குன்னா வந்து லைக் ஒயிட் ஆஃப் எக் ஒயிட் மாதிரி இருக்கும், டிஸ்சார்ஜ் ஆஃப் எக் ஒயிட் லைக். ஸோ திஸ் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் சிம்டம். ஸோ வந்து கிரிப்பிங் பெயின் அபவுட் நேவல். லுக்கோரியா வர்றதுக்கு முன்னாடி, அதாவது லுக்கோரியா வர்றதுக்கு முன்னாடி they have சிவியர் கிரிப்பிங் பெயின் அரௌண்ட் தி அப்ளிகஸ். முன்னாடி அமோனியம் கார்டில் எப்படி படித்தோம், நம்ம வந்து மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடி தே வில் கெட் சிவியர் பெயின், அதாவது லுக்கோரியா அதிகமாக வந்து பாஸ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் தைஸ் வந்து கொரோடாகும் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ அமோனியம் மியூரில் வந்து லுக்கோரியா வர்றதுக்கு முன்னாடி நேவல் சுற்றி வந்து அவங்களுக்கு ரொம்ப பெயின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ mucoskeletal is very important. Coldness in back between the scapulae. Okay. ஸோ ரெண்டு ஷோல்டர் பிளேட்ஸுக்கும் நடுவில் வந்து they have cold sensation. ரெண்டு ஷோல்டருக்குமே நடுவில் வந்து they have very cold sensation. Hamstring feel painful short. One second. Hamstring feel painfully short when walking.
tension in the joints as from shortening of the muscles. So hamstrings இருக்கு இல்லையா, where hamstring presents over the thighs. ஓகே, ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப வந்து வலி தாங்க முடியாமல் இருக்கும் நடக்கிறப்போ, டென்ஷன் இன் த ஜாயின்ஸ் அண்ட் ஷார்ட்னிங் ஆஃப் த மசில்ஸ் வந்து ஷார்டன் ஆன மாதிரி அந்த டென்ஷனால் தே ஃபீல் தட் மசில்ஸ் ஆர் ஷார்ட்னிங். அஃபென்சிவ் ஸ்வெட், ஃப்ரீட்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அஃபென்சிவ் ஸ்வெட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Okay, these are the main features of ammonium muriaticum. So one time revise ammonium muriaticum. We'll go to next drug. So I revise it once. So ammonium muriaticum patient is fat body இருக்கும், பாடி ஃபேட்டாக இருக்கும், லெக்ஸ் வந்து தின்னாக இருக்கும், ஸ்லக்கிஷாக இருப்பாங்க, வாட்ரி கொரைஸாக வந்து அக்ரீட் வாட்ரி கொரைஸாக இருக்கும். இட் மே லீட்ஸ் டு கொரைட் த லிப்ஸ். மென்சஸ் வந்து டயரியா வித் வாமிட்டிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்டூல்ஸ் வந்து ஹார்டாக க்ரம்பிளிங்காக இருக்கும், அதிகம் ஃப்ளாட்டஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஹெமராய்ட்ஸ் வந்து பர்னிங்காக இருக்கும் ஆஃப்டர் ஸ்டூல்ஸ்க்கு அப்புறமேட்டு. லுக்கோரியா எக் ஒயிட், கோல்ட்னஸ் வந்து ப்ரெசென்ட் பிட்வீன் தி ஸ்கேப்புலே. So painfully short hamstrings, offensive foot sway. These are the main symptoms of ammonium muriaticum. Okay, shall we move on to next drug? Yes, amyl nitrosum. Amyl nitrosum, amylinum nitrosum, nitrate of amyl. Okay, ஸோ இதில் ஒரு கோர் பிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நர்வஸ் சென்சிட்டிவ் லெத்தோரிக் உமன், மெனோபாஸ், சடன் ஹாட் ஃப்ளஷஸ், இன்டென்ஸ் பர்ன் ரஷ் டு ஃபேஸ், ஹெட் ப்ளஸ் டிசைர் ஃபார் ஃப்ரெஷ் ஏர், ஓப்பன்ஸ் க்ளோஸ் விண்டோஸ் ஈவன் இன் கோல்ட் வெதர், பால்பிட்டேஷன் அண்ட் த்ராப்பிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக படிச்சுட்டேன் கோர் பிக்சர் ஆஃப் ரெமெடி. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் படிக்கலாம். ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க, சென்சிட்டிவாக இருப்பாங்க, லெத்தோரிக் உமன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப எமோஷன் பர்சன்ஸாக இருப்பாங்க, ஃபுல் பிளட்டட் கான்ஸ்டியூஷன் கொண்ட பெண்கள். ஸோ மோஸ்ட்டாக தே ஹாவ் திஸ் ஃபுல் பிளட்டட் பேர் தான் அந்த லெத்தோரிக் உமன் வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் டியூரிங் ஆர் ஆஃப்டர் மெனோபாஸ் பீரியட் அப்போவோ இல்லைனா ஆஃப்டர் மெனோபாஸ் அப்போவோ தான் எல்லா சிம்டம்ஸுமே வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ தென் மெனோபாஸ் ப்ளஸ் ஆஸ் ஃப்ளஷஸ்னாலே அமைல் நைட்ரோசம் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மைண்டில் வரணும். ஸோ டக்குன்னு உடம்பு வந்து ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் ஃப்ளஷஸ் வந்து ஹாட் ஃப்ளஷஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும், ஃபேஸ், ஸ்டொமக் அண்ட் வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடி. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அதான் அமைல் நைட்ரோசம். ஸோ பார்ட்ஸ் பிலோ த ஃப்ளஷ்ட் ஏரியா மே பிகம் ஐசி க்ளோல்டு. ஸோ ஃப்ளஷஸ் ஏரியா எங்கே இருக்கும், ஃபேஸ், ஸ்டொமக் அண்ட் வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடி. ஒரு ஃப்ளஷ் ஆகிட்டுனா அதுக்கப்புறமேட்டு இட் பிகம் ஐசி கோல்டு. ஸோ பார்ட்ஸ் பிலோ த ஃப்ளஷ்டு ஏரியா, ஸோ எந்த இடம்லாம் வந்து ஹார்ட் ஃப்ளஷ் ஆகிருக்கோ அது கீழே வந்து ஐசி கோல்டு வந்து ப்ரெசென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மேல் பகுதி வந்து சூடாக இருக்குது, சூடாக ரெட்டாக இருக்குன்னா அது கீழே உள்ள பிளேஸ் வந்து ரொம்ப சில்லாக கோல்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேலே வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா கீழே வந்து கோல்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தே ஃபீல் ரியலி எக்ஸாஸ்டட், வெரி எக்ஸாஸ்டட், தே ஃபீல் ரியலி எக்ஸாஸ்டட். அப்புறம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஃப்ரெஷ் ஏர். they will craves for fresh air. So patient may open clothing, remove bed covering, open windows. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா கிளாத்ஸ் போடுறது வந்து லூஸாக போடணும். அதுக்கப்புறம் பெட்டு வந்து கவர் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, ஓப்பன் விண்டோ. ஸோ வந்து ஈவன் வெளியில் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஜன்னல் திறக்கணும். ஸோ வந்து ட்ரெஸ் வந்து லூஸாக போடணும், நம்ம போர்வையை வந்து எடுக்கணும், அந்த மாதிரி வந்து தே வில் ஃபீல் இட். அந்த அளவுக்கு வந்து ஹாட் ஃப்ளஷஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு. ஸோ தே ஆர் கம்பேரிங் வித் அர்ஜுனம் நைட்ரிகம், லாக்கிசிஸ் அண்ட் சல்ஃபர். ஸோ ஃபேஸ் ஃப்ளஷஸ் அட் மோஸ்ட்டாக இது வந்து மெனோபாசல் பீரியடில் தான் நடக்கும், இல்லை ப்ரீ மெனோபாசல் பீரியட் நடக்கும். இதான் வந்து மெயின் ஃபீச்சரே. ஓகே, ஸோ ஈவன் சின்ன எமோஷ்னலாக வந்து சென்சிட்டிவாக இருக்கிறப்போ அப்போ கூட அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளஷ் ஆகிடும், ஹாட் ஃப்ளஷஸ் வந்து வரும், அப்படியே ரெட் ஆகிடும் அப்படி. ஸோ தேர் கம்பேரிங் திஸ் வித் குக்கா அண்ட் ஃபெரம் அந்த ப்ளஷிங்காக. ஸோ ஹெடேக் வந்து பார்த்திங்கன்னா ஹெமிக்ரேனியா, ஒன் சைடட் ஹெடேக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், தட் இஸ் மைக்ரேன். ஸோ எஸ்பெஷலி வென் அஃபிலியேட்டட் சைடு இஸ் பேலட், அதாவது என்னென்னா எந்த பக்கம் வந்து வலி இருக்குதோ
அந்த பக்கம் வந்து பேலாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீலிங் இருக்கும். த்ரோட் வந்து பார்த்தீங்கன்னா காலர் சீம்ஸ் டூ டைட். ரொம்ப அந்த காலர் போட்டு அவங்க எதுவுமே வந்து போட மாட்டாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு டைட்டாக வந்து ஃபீல் ஆகும். அது இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். கழுத்தை சுற்றி காலர் டைட்டாக போட அப்போ வந்து அவங்களால முடியாது. மஸ்ட் லூசன் இட். தே ஹேவ் டு லூசன் இட். ஓகே, இது வந்து லாக்டிசிஸ்லையுமே ப்ரெசென்ட் ஆகிடும். டைட் க்ளாத்ஸிங் நெக்ஸ்ட் வந்து டைட்டாக போட்டுச்சுன்னா தே ஆர் வெரி இன்டாலரபிள் ஆஃப் இட். அண்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அமைல் நைட்ரோசம். ஓகே, இதில் வந்து ஆன்ஜினா பெக்டோரிஸ், செஸ்ட் பெயின் ரிலேட்டட் டு மயோகார்டியல் இஸ்கீமியா, tumultuous ஹார்ட் ஆக்ஷன். ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும், வைலண்ட்டாக பீட்டிங் சென்சேஷன் வந்து இருக்கும். ஸோ ஹார்ட் வெரி ஃபோர்ஸ்ஃபுல் அண்ட் violent beating sensation is present, intense thrombing of the heart and carotid. ஸோ ஹார்ட்டும் சரி கெரோட்டிட் ஆர்டரியும் சரி ரொம்ப இன்டென்ஸ் throbbing சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கிரேட் சென்சேஷன், அந்த பல்ஸ் சென்சேஷன் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். தேர் கம்பேரிங் வித் குளோனைனம். அண்ட் ஸ்ட்ரெச்சிங், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெச்சிங் ஃபார் ஹார்ஸ். 12 மணி நேரம் வந்து ஸ்ட்ரெச் செய்ய வேண்டும். அந்த தே நீட் டு ஸ்ட்ரெச் அகெயின் அண்ட் அகெயின். தே வாண்ட் டு ஸ்ட்ரெச். வென் தே ஸ்ட்ரெச் தே ஃபீல்ஸ் பெட்டர். ஸோ இம்பாசிபிள் டு சாட்டிஸ்ஃபை த டிசைர். எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும், ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலுமே தே ஃபீல் தே வாண்ட் டு டூ இட் அகெயின். அந்தளவுக்கு அந்த டிசைர் வந்து இருக்கும் அவங்களுக்கு. எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெச் பண்ணால் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கீனோட் ஃபார் அமைல் நைட்ரோசம். ஸோ தென் யார்னிங். ஸோ தி யூஸ் டு கீப் ரிப்பீட்டட் அண்ட் ப்ரொஃபவுண்ட் ரிப்பீட்டட் யார்னிங் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அண்ட் தென் puerperal convulsions வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஃப்டர் டெலிவரி itself they feel convulsions, puerperal convulsion. That is a very important remedy. And sea sickness is present. They are relating with the cactus, coca, ferrum, gonine and lachesis. ஸோ லாஸ்ட்டாக வந்து அமைல் நைட்ரோசம் ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா, that is they are very sensitive menopausal women and sudden hot flashes ஆகிடும். ஹாட் ஃப்ளஷஸ் ஆகிட்டு they get sweat. லோவர் பார்ட்ஸ் வந்து ஐசியாக இருக்கும். இப்போ அப்பர் பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹாட்டாக இருக்குன்னா லோவர் பார்ட் வந்து ஐசி கோல்டாக இருக்கும். ஆஃப்டர் தட் தே ஃபீல் கிரேட் ப்ராஸ்டேஷன். அவங்களுக்கு வந்து ஃபேன், ஃப்ரெஷ் ஏர் வந்து வேணும். என்னதான் வந்து கூலிங் வந்து இருந்துச்சுனாலுமே, வெளில கூலிங்காக இருந்தாலுமே தே வாண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் திருப்பியும் கதவு திறந்து விடணும், அதாவது பெட்ஷீட்டை வந்து எடுக்கணும், க்ளோத்ஸ் வந்து லூஸாக போடணும் அப்படின்ற ஒரு சென்சேஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து அவங்களோட ஹார்ட் அண்ட் கெரோட்டிட் ஆர்டரி த்ராபிங் இருக்கும். ஸோ வந்து ஈவன் ஸ்லைட்டஸ்ட் எமோஷனே வந்து அவங்களுக்கு வந்து செவந்துடும். அவங்க உடம்பெல்லாம் வந்து செவந்துடும். ஸ்ட்ரெச் பண்ணால் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி கொட்டாய் விட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தே வில் ஹாவ் கன்வல்ஷன்ஸ். ஓகே, ஸோ ரிவைஸ் ஒன் டைம். ஸோ வில் கோ டு நெக்ஸ்ட் ரெமெடி. Okay, shall we move on to the next remedy? Yes. Anacardium oriental, that is common name is marking nut and the family is Anacardiaceae. Okay, so the core picture is memory loss. They'll get confused and they'll dream. They have no confidence at all. ரெண்டு வில் இருக்கும். malicious and violent thoughts இருக்கும். desire to curse and swearனா நல்லா பாராட்டவும் செய்வாங்க, அதே சமயம் வந்து பழியும் சுமத்துவாங்க. ஸோ கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பெட்டராக இருக்கும். பவர்லெஸ் ரெக்டம் வித் ineffectual urging, this is the main key symptoms. ஸோ மென்டல் ரெமெடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன் பர்பஸ். அடிக்கடி வந்து மறந்துடுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு கனவு உலகத்தில் ட்ரீம் வேர்ல்ட்லேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சுற்றி நடக்கிறது எல்லாமே ஒரு கனவு மாதிரியே இருக்கும். அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து தே ஆர் அன்ஃபிட் ஃபார் த பிஸ்னஸ். ஓகே, பிஸ்னஸ் வந்து அவங்களால செய்யவே முடியாது. பிகாஸ் தே கெட் மெமரி லாஸ் அண்ட் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ மலிஷியஸ்னால் என்னென்னா, கெட்ட எண்ணங்கள், நிறைய கெட்ட எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஈவில் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ டெண்டன்சி தே ஹாவ் ராங் அண்ட் ஈவில் ஆக்ஷன்ஸ். சீம்ஸ் பென்ட் ஆன் விக்கெட்னஸ்னால் வந்து கெட்ட செயல்கள் அந்த தூண்டும். பேட் ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு தூண்டும். டிசையர் டு ஸ்கர்ஸ் அண்ட் ஸ்வேர் அப்படின்னா என்னென்னா, ஸோ கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்க வந்து அந்த அளவுக்கு திட்டுவாங்க, அந்த அளவுக்கு சபிப்பாங்க. ஓகே, ஒரு டைம் வந்து நல்லா இருப்பாங்க, இன்னொரு டைம் வந்து திட்டுவாங்க, சபிப்பாங்க, கோச்சிப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தேர் கம்பேரிங் வித் லாக்கனைனம், லில்லியம் டிக் அண்ட் ஆல்சோ த நைட்ரிக் ஆசிட். ஸோ ஸ்ட்ரெமோனியம் வந்து கான்ட்ராஸ்ட், அப்படியே கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெமோனியம் வந்து எப்போ பாரு சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ தீஸ் பர்சன் வில் ஹாவ் கான்ஃபிடென்ஸ் அட் ஆல், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் செல்ஃப். அவங்களுக்கு அவங்க மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது, அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கையே இருக்காது. ரெண்டு வேலை இருக்கும்.
ஸோ ஒரு வில் வந்து பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் ஃபீல்ஸ் 2 opposing wills exist within them. அவங்களோட மனசுக்குள்ள வந்து 2 வில் இருக்கிற மாதிரி தே ஃபீல் இட். ஓகே, ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கமாண்டிங் ஹிம் டு டூ வாட் த அதர் ஃபார்பிட்ஸ். ஒரு மனநிலை என்ன சொல்லும் அப்படின்னா நல்லது பண்ணு, மற்றொன்று அப்படி தடுக்கும், இது பண்ணாத. ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே அது வந்து நீ பண்ணாத. 2 wills at the same time. சஸ்பீஷியஸ் அண்ட் ஃபியர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ எதாவது நடந்து போகிறாங்க அப்படின்னா வந்து யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை தான் பார்த்துட்டே இருக்காங்க, அதை பற்றின ஒரு பயம் இருக்கும். அவனை சுற்றி எல்லாத்தையுமே அவர் வந்து சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பார். எல்லா விஷயத்துக்குமே வந்து அவர் சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பார். சென்சரி வீக்னஸ். ஸோ நிறைய சென்சஸ் வந்து அவருக்கு கம்ப்ளீட்டாக டிமினிஷ்ட் ஆகிடும். ஸோ வீக்னஸ் ஆஃப் ஆல் தி சென்சஸ். ஸ்ட்ரேஞ்ச் எமோஷனல் ஸ்டேட். லாஃப்ஸ் அட் சீரியஸ் மேட்டர்ஸ் அண்ட் சீரியஸ் ஓவர் தி லாஃபபிள் திங்ஸ். ஸோ வந்து சீரியஸான விஷயங்களுக்கு வந்து சிரிப்பாங்க, ஆனால் சாதாரண விஷயத்துக்கு வந்து சிரிக்க வேண்டிய விஷயத்துக்கு வந்து சீரியஸாக உட்காந்துருப்பாங்க, சாதாரண விஷயத்துக்கு விழுந்து சிரிப்பாங்க. ஸோ டெல்யூஷன். திங்ஸ் ஆர் செல்ஃப் அ டெமன். நான் தான் வந்து ஒரு ஈவில், நான் தான் வந்து பேய், ஸோ எனக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு அவங்களே நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்குது. பேண்ட் அண்ட் ஹூப் சென்சேஷனா, சென்சேஷன் ஆஸ் ஆஃப் அ ஹூப் ஆர் பேண்ட் அரவுண்ட் அ பார்ட். ஸோ அவங்க பாடியை சுற்றி வந்து ஏதோ ஒரு பேண்டு கட்டின மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். தேர் கம்பேரிங் வித் திஸ் கேக்டஸ், கார்போ அனிமாலஸ் அண்ட் சல்ஃபர். ஹெடேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டா வந்து எல்லா சிம்டம்ஸுமே சரியாயிடும், அண்ட் எஸ்பெஷலி தி ஹெடேக். ஸோ வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ஒர்க் தான் வந்து அதிகமாகும். ஹெடேக் வந்து நைட் வந்து படுத்தா இல்லை தூங்குச்சுன்னா வந்து அதிகமாகிடும். கேஸ்ட்ரிக் மோஸ்ட்டாக இவங்க எல்லா தலைவலியுமே வந்து கேஸ்ட்ரிக் அண்ட் நர்வஸ் ஹெடேக் தான் இருக்கும். மோஸ்ட்டாக இவங்க எல்லாமே செடென்ட்ரி பீப்புள், தே டோன்ட் டு மச் ஒர்க். ஸோ அதிகமாக வேலை செய்யாமல் வீட்டிலே வந்து சும்மா உட்காண்ட்ருக்கிறவங்களுக்கு தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும். சோக்கிங் வைல் ஈட்டிங். அடிக்கடி வந்து சாப்பிட்றப்போ என்ன ஆகிடும்னா சோக்கிங் ஆகிடும். அதாவது சாப்பாடு வந்து சோக்னா தடைப்பட்டுரும். ஓகேவா? ஸோ அவங்களால வந்து ஈஸியாக வந்து முழுங்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஏன் இது நடக்குது அப்படின்னா அவங்க வேகமாக தண்ணியும் சரி சாப்பாடும் சரி வேகமாக சாப்பிட்றனால அடிக்கடி வந்து சோக் ஆகிடும். ஸோ பெக்குலர் சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிம்டம்ஸுமே டிஸப்பியர் ஆகிடும். சாப்பிட்றப்ப எல்லா சிம்டம்ஸுமே அந்த டிஸப்பியர் ஆகிடும். ஓகே, ஸோ they're comparing with nitric acid and kava அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது போல். ஐ டோன்ட் நோ அபவுட் இட். ஆமாம், சாப்பிட்றப்போ அவங்க எல்லா சிம்டம்ஸுமே வந்து போயிடுது. ஸோ ஸ்டொமக் இஸ் எம்டி. சென்சேஷன் ஆஃப் ஃபாஸ்டிங். என்னால் சாப்பிட்றப்போ தெரியாது, எல்லா சிம்டம்ஸுமே நல்லாயிடும். ஆனால் சாப்பிட்ல அப்படின்னா வந்து ஏதோ வந்து அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி, ஏதோ வயிறில் ஒன்றுமே இல்லாத மாதிரி, எம்டி ஃபீலிங் இருக்கிற மாதிரி தே வில் ஃபீல். ஸோ பெட்டர் டியூரிங் டைஜஷன். அதாவது நல்லா சாப்பிட்டு செரிமானம் ஆகிறப்போ தே ஃபீல் எவ்ரி சிம்டம் இஸ் பெட்டர். So this is the main symptom of anacardium gastric nodes. Okay, they're comparing with chelidonium and iodum. Palmsல வந்து வாட்ச் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், பால்மார் வாட்ச். அண்ட் ரெக்டம் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிரேட் டிசைர் டு ஸ்டூல்ஸ். அது they have the great urgency to pass stools with the effort of desire passes away with evacuation. ஸோ அவங்களுக்கு வந்து மோஷன் பாஸ் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் வரும், அந்த அர்ஜென்சியுமே இருக்கும். ஆனால் அர்ஜென்சி இருந்தாலுமே ரெக்டம்க்கு வந்து போதுமான அந்த எக்ஸ்பெல்ஷன் பவர் வந்து இருக்காது. ஸோ ஃபீல் தட் பேரலைஸ் ரெக்டம். ஸோ ஆஸ் இஃப் ப்ளக்டு அப். ஸோ ஆனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ளக்கு போட்டு அடைச்ச மாதிரி இருக்கும். தே ஃபீல் தி டிசைர் டு பாஸ் ஸ்டூல்ஸ் வித்தவுட் எவாக்குவேஷன். ஆனால் வந்து எவாக்குவேட் ஆகவே ஆகாது, ஆனால் அவங்களுக்கு அந்த டிசைர் வந்து இருக்கும் டு பாஸ் தி ஸ்டூல்ஸ். ஸோ ஸ்ட்ராங் டிசைர் ஃபார் ஸ்டூல்ஸ், சிஸ் டு பாஸ் ஸ்டூல்ஸ், டிசைர் அதாவது மோஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வந்து டாய்லெட்டில் உட்காந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிசைர் போயிடும். அப்புறம் நோ ஸ்டூல்ஸ் வராது. ஏன் அப்படின்னா அந்த பேரலைஸ் ஆஃப் ரெக்டம் தான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ஸ் ஃபார் த அனாகார்டியம் மெடிசனுக்கு. ஸோ டிடெக்ஷன் ஆஃப் த சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து எல்லாமே வந்து ரைட் சைட் டு லெஃப்ட் சைட், ரைட் சைடில் ஆரம்பித்து லெஃப்ட் சைடில் போகும். சரிங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து அனாகார்டியம் ஃபாலோஸ் வெல் ஆஃப்டர் லைக்கோபோடியம் பல்சேட்லக்கு அப்புறமேட்டு அனாகார்டியம் கொடுத்தோன்னா வந்து ரொம்ப நல்லாவே கேட்கும். ஸோ அனாகார்டியமோட ஃபைனல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா சடன் லாஸ் ஆஃப் மெமரி.
மெமரி லாஸ் இருக்கும், ஒரு ட்ரீம் ஸ்டேட்லேயே இருப்பாங்க, கன்ஃப்யூஸாக இருப்பாங்க, பிஸ்னஸ்க்கு ஒத்து வராத ஆள், எப்போ பாரு ஒரு மற்றவங்கள பழிக்கிறதுக்கோ சபிக்கிறதுக்கோ ஒரு டெண்டன்சி வந்து அவங்களுக்கு இருக்கும், சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் இருக்காது, ரொம்ப ஈவில் பில்ஸ் வந்து இருக்கும், ஒரு டைம் நல்லா இருப்பாங்க, இன்னொரு டைம் வந்து அதை பண்ணாமல் நினைப்பாங்க, இன்னொரு டைம் அதை வந்து பண்ண முடியாமல் போயிடும். அந்த மாதிரி 2 வேல்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே சந்தேகப்படுற குணம் இருக்கும். அவங்க தான் ஒரு பேய் அப்படின்றத அவங்க நினச்சிப்பாங்க. ஏதோ அவங்க உடம்ப சுற்றி ஒரு பேண்டாக கட்டுற சென்சேஷன் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு எல்லா சென்சேஷனுமே போயிடும். அது முக்கியமாக வந்து தலைவலி வந்து சாப்பிட்டா வந்து போயிடும். ஸோ வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு வயிறு ஏதோ காலியாக இருக்க சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். பால்மர் வாட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணுறோன்னு தோணும். ஆனால் போய் உட்காந்ததுக்கப்புறம் ஸ்டூல்ஸ் வராது. இன்ஆக்டிவ் ஸ்டூல்ஸ் சர்ஜிங் இருக்கும். ஸோ பவர்லெஸ் ரெக்டம் அண்ட் சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு லெஃப்ட் வந்து போகும். ஸோ தீஸ் ஆர் தி வெரி இம்பார்ட்டன்ட் கீ நோட்ஸ். ஓகே. ஸோ நான் ஒரு சில கொஷின் சொல்கிறேன், அது எந்த ரெமெடின்னு சொல்லிவிட்டு நீங்களே உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு யூ சூஸ் யுவர் ரெமெடி. ஓகே. எபிஸ்டாக்சிஸ் while washing face. என்ன ட்ரக்? அம்மோனியம் கார்ப். அல்சர் சென்ஸ் டு கேங்க்ரீன், அதுவும் அம்மோனியம் கார்ப் தான். ஃபேட் பாடி வித் தின் லெக்ஸ் எது? அம்மோனியம் மியூர். ஓகே. ஸோ கோல்ட்னஸ் பிட்வீன் ஸ்கேப்புலே, அம்மோனியம் மியூர். ஸோ மெனோபாசல் ஹார்ட் ஃப்ளஷஸ் டிசைர் டு ஃப்ரெஷ் ஏர். மெனோபாஸ் அப்போ ஹார்ட் ஃப்ளஷ் ஆகிறது டிசைர் டு ஃப்ரெஷ் ஏர், அமைல் நைட்ரோசம். 2 வில்ஸ் இருக்கிறது அனகார்டியம். இன்எஃபெக்சுவல் டிசைர் ஃபார் ஸ்டூல், பெட்டர் வைல் ஈட்டிங், ஹெடேக் பெட்டர் பை ஈட்டிங். ஸோ அது என்னது? அனகார்டியம். ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ.